கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் சேனல் மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து இரவு நேரத்தில் 8 மணிக்கு நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். இந்த நாளிலும் நமது ஒரே ஒரு காரியம் மட்டும்தான். நாம் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அவருடைய பிள்ளை என்ற அதிகாரம். இந்த பூமியிலே நாம் கர்த்தராகிய இயேசு ராஜாவை போல வாழ வேண்டும். அவ்வளவுதான். இதான் இன்னைக்கு முக்கியமான செய்தி. நம்மை நாம் பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆவியானோட சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். உலகத்தில் உள்ள அழிந்து போற பொருளை தேடாமல் மேலானவைகளை தேட சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். அவ்வளவுதான். இந்த பூமியில எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். அவரை போல மாற வேண்டும். நம்மளை உருவாக்கின தேவன் எப்படி இருக்கிறாரோ அவரை போல நாம் மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே உன்னை போல பிறனை நேசி என்றார். அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு முக்கியமான காரியம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு கீழ்ப்படியும் போது நம்முடைய வீட்டில் சகல விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வீடு, ஒரு குடும்பம் அப்படின்னா அன்பின் ராஜ்யமா இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ள அன்பினாலே கட்டப்பட்டிருக்கணும். இன்னைக்கு சில குடும்பத்துக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ள ராத்திரி ஏன் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசுனா, என் வீட்டில் நிம்மதி இல்லை, என் சரீரத்தில் விளைவினோம், என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, என் மகன் இப்படி இருக்கான், என் கணவர் இப்படி இருக்காரு, என் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க, எங்க அம்மா அப்பா எனக்கு இந்த இதை ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. ஆனா ஒரு வீட்டுக்குள்ள அன்பின் ராஜ்யம், மற்றவங்களை மன்னித்து நம்ம உள்ளத்துல கசப்பு இல்லாமல் நம்ம இதயத்துல சுத்தத்தோடு பரிசுத்தத்தோடு அவரை நாம் தேடும்போது துன்மார்க்கனுடைய ஜெபம் அருவருப்பு, பொய் பேசுகிற ஜெபம் அருவருப்பு, தேவையில்லாத ஒரு சிந்தனை அவருக்கு பிரியமில்லாத காரியம். அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். நம்ம சிந்தனைக்குள்ளே தேவையில்லாத காரியங்கள், உலகத்துள்ள காரியம் வரக்கூடாது. நம்ம இதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியான தங்க வேண்டும். முக்கியமான காரியம். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ காரியத்தை தேடுறாங்க. உலகத்துல காரியத்தை தேடும் போது பொய், மாயான காரியங்கள், அழிந்து போற காரியங்கள். அப்படி இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? ஜீவ புஸ்தகத்தை எழுதி கையில தந்துட்டாரு. சத்திய வேதாந்தம் எழுதி கையில தந்துட்டாரு. ஜீவ வழியும் மரண வழியும் உனக்கு முன்னாடி வச்சுட்டேன்ட்டாரு. நீ நன்மையும் தெரிந்து கொள்ளலாம், தீமையும் தெரிந்து கொள்ளலாம். உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கையில கொடுத்துட்டாரு. நம்ம அந்த பூமியில திரும்பி பார்க்கும்போது நிறைய பாவ காரியங்கள், நிறைய இருளான காரியங்கள், தீமையான காரியங்கள் தான் இருக்கு. அந்த தீங்கான காரியத்திலிருந்து நம்ம வெளியில வர வேண்டும் என்றால் வேதத்தை இரவும் பகலுமா வாசித்து தியானித்து அது பிரகாரம் நம்ம நடக்கணும். அவ்வளவுதான். இன்னைக்கு முக்கியமான செய்தி என்ன? எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ. நம்ம பாவம் செய்யும் போது நம்ம தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யறோம். அப்படி இல்லாமல் அவருடைய பிள்ளையா மாறி பாவம் செய்யாமல் சுத்த இதயத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அவரை நாம் தொழுது கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மை உள்ள ஜனமாக நாம் வாழ வேண்டும். உண்மை உள்ள ஜனம் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ள உண்மை இல்லை, பிள்ளைகளுக்கும் அம்மா அப்பாவுக்கும் ஊடையில ஒரு பாவ காரியம், கணவன் மனைவிக்குள்ளே நடுவில் ஒரு பாவம். அது செல்போன் பாவமா இருக்கலாம், அல்லது ஒரு வாட்ஸ்அப்னுடைய ப்ராப்ளமா இருக்கலாம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எப்படியாவது வீட்டில் வந்துடும். சிலவங்க ஃபேஸ்புக்கில் அடிமையாக இருக்கிறாங்க, சிலவங்க இன்ஸ்டாகிராமில் அடிமையாக இருக்கிறாங்க, சிலவங்க டிவியில் அடிமையாக இருக்கிறாங்க. நமக்கும் தேவனுக்கும் ஊடையில் எந்த தடையும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளே இரவு நேரத்தில் என்ன பிரச்சனை? இரவு நேரத்தில் ஏன் தூக்கம் வரல? ஏன் உலகத்துக்குள்ள உள்ள காரியத்தெல்லாம் யோசித்து பார்த்து ராத்திரி நேரத்தில் நம்ம டயர்ட் ஆயிடுறோம். நம்ம உள்ளத்துக்குள்ளே வேற எதையோ ஒன்று யோசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை யோசிக்கிறோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்க உள்ளத்துக்குள்ளே
தேவனுக்கு மட்டும் இடம் இருக்கா? அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா முக்காவாசி பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ, பாவம் செய்யும் போது நம்ம தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருக்கோம். பாவம் செய்யாம இருக்கும்போது நம்ம மேல விசேஷம் ஒரு தேவ மகிமை தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. இழந்து போன மகிமையை கொடுக்க அவர் தேவகுமாரனா வெளிப்பட்டவர். இன்னைக்கு நம்ம அவர் தேடணும் அப்படின்னா முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நம்முடைய இதயத்துக்குள்ளே தீமையான காரியங்கள் இருக்கக்கூடாது. தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு பாவம் பண்ணும்போது, ஒரு பொய் சொல்லும்போது, அக்கிரமமான காரியம் செய்யும்போது, விபச்சாரமான காரியம் செய்யும்போது, தீமையான காரியம் செய்யும்போது, போதை காரியத்தில் அடிமையா இருக்கும்போது, மதுபான காரியத்தில் அடிமையா இருக்கும்போது, சிகரெட்டு காரியத்தில் அடிமையா இருக்கும்போது, உலகத்தில் உள்ள பாவ காரியம், மாயான காரியங்கள், உலக விதமான வழிபாடுகளுக்குள்ளே அடிமையா இருக்கும்போது நம்முடைய ஆத்துமாவை நாம் சேதப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உலகத்துல பாவத்துக்குள்ளே சிக்கி கொள்ளும் போது ஆத்துமா டேமேஜ் விழுந்துருது. இன்னும் சொல்ல போனா இதயத்துல ஓட்டை விழுந்துட்டு அப்புறம் ஆஸ்பத்திரி தான் கொண்டு போகணும். இன்னைக்கு நிறைய பேருடைய உள்ளத்துக்குள்ளே ஏன் பிரச்சனை? ஆத்துமா சேதப்பட்டு நிறைய பேருடைய உள்ளத்துக்குள்ளே டேமேஜ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதை சீல் பண்ணி மறுபடியும் ரெடி பண்ணணும். அந்த டேமேஜ் அடைக்கணும். அப்பந்தான் ஒரு நல்ல ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு பாவம் நம்ம ஆத்துமாவை டேமேஜ் பண்ணிடுது. நம்ம இதயத்தை டேமேஜ் பண்ற அளவுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோம்? இரவு நேரத்துல ஏன் இன்பமா நித்திர வரல? ஏன் சரீரத்துல பலவீனம் இப்படி தாக்குது? நம்ம தான் யாருக்குமே துரோகம் பண்ணலையே, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன சின்ன பாவம், பொய் சொன்னா கூட, புறங்கூறினா கூட, மற்றவங்களை தப்பா பேசினா கூட, வீண் வார்த்தையில கூட பாவம் இருக்கு, கோவப்பட்டா பாவம் இருக்கு. இது எல்லாமே நம்ம ஆத்துமாவை டேமேஜ் பண்ணிருது. ஆத்துமாவை டேமேஜ் பண்ணதுக்கு அப்புறம் பலவீனம் ஆயிரும். ஆத்துமா நன்மையினால திருப்தியாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆத்துமாவில கொண்டு போய் வேற எதையாவது அசிங்கமான காரியத்தை, விபச்சாரமான காரியத்தை கொண்டு உள்ள வச்சுட்டு அப்புறம் என் ஆத்துமா டேமேஜ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். வாழ்நாள் ஃபுல்லா இப்படியே சொல்ல வேண்டியதான். அப்புறம் ராத்திரி தூக்கம் வராது. அப்புறம் எனக்கு கெட்ட சொப்பனம் வந்துட்டு, எனக்கு அந்த பையன் வந்துட்டு, எனக்கு மாந்திரியம் பண்ணிட்டான், எனக்கு அவன் அப்படி பண்ணிட்டான், பெரிய லிஸ்டே போடுவாங்க. நம்முடைய உள்ளத்துக்குள்ளே பாவம் உள்ள வந்துச்சுன்னா ஆத்துமா டேமேஜ் ஆகுது. முழு சரீரமும் கரைதரை அற்றவர்களாக நம்ம பாதுகாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, நீங்களே யோசித்து பாருங்க. உங்க ஆத்துமா டேமேஜ் ஆயிருக்கா, இல்ல ஹோலி பரிசுத்தத்தினால நிரம்பி இருக்கிறதா? அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்க ஆத்துமாவில் ஏதோ ஒரு டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆத்துமா தயவு செய்து ஆத்துமாவில் கொண்டு போய் பாவ காரியத்தை கொண்டு போய் வைக்காதீங்க. ஆத்துமா பரிசுத்தமா இருக்கணும். தேவன் தங்கக்கூடிய ஆலயமா இருக்கணும். ஹல்லேலூயா. உங்க உள்ளம் அப்படி இருக்கா அப்படிங்கிறது நீங்க தான் செக் பண்ணி பார்க்கணும். டாக்டர்கிட்ட போய் நீங்க சொன்னாலும் தெரியும். ஆனா உங்க உடம்புல என்ன பிரச்சனைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்ல. அப்ப நீங்க தானே யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. அழகா சொல்றாரு, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ. அந்த வேர்டை நீங்க நல்லா யோசித்து பாருங்க. நம்ம நினைச்சுடுவோம், நான் தானே பாவம் பண்ணேன், அப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆனா வேதம் சொல்கிறது, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ. அப்ப நம்ம பாவம் பண்ணும்போது தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம், தேவனுக்கு பிரியமாக வாழதான் நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்றோம் அப்படி கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே, உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. நிறைய குடும்பத்திலே என் ஆத்துமாவோட டேமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஃபீல் பண்ணியே ஜெபிக்கிறாங்க. நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே சில காரியம் அப்பா நீங்க பேசியிருக்கிறீங்க. அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளோட அப்பா எல்லா பாவத்தையும் மன்னித்து அப்பா அவங்களுடைய உள்ளம் மறுபடியுமாக பரிபூர்ணம் அடைய வேண்டும். என் இயேசு கிறிஸ்து ராஜா உதவி செய்யுங்க ராஜா. இந்த இரவு வேளைக்கா ஸ்தோத்திரம். உமக்கு பிரியம் இல்லாமல் எங்க கண்கள் உள்ள பாவம், வீண் சிந்தனை, வீண் வார்த்தை, எங்க உள்ளத்துக்குள்ள தீமையான காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நாங்கள் எங்கெல்லாம் புறப்பட்டு போயிருந்தோமோ சகல காரியத்தையும் மன்னிங்க.
நாளைக்குள்ள காரியத்தை இப்பவுமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல பிரச்சனை, பல குடும்பத்துக்குள்ளே எப்படி வாழ்வது, எப்படி செய்வது, என் குடும்பம் எப்படி இருக்கும், என் பிள்ளைகள் எப்படி இருக்கும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நாளைக்குள்ள நாள் எப்படி இருக்கும், இந்த மாசத்துல பிரச்சனை முடியுமா அப்படின்னு சொல்லி பல பிரச்சனையை ஒன்று போல யோசிக்கிறாங்க. அவங்களோட இருதயம் டேமேஜாக தான் இருக்குப்பா. என் இயேசு ராஜா, எங்கள் உள்ளத்தை நீங்கள் மாற்றி தர வேண்டும். புதிய இருதயத்தை தாங்க ராஜா, சதையான இருதயத்தை தாங்க ராஜா, நல்ல ஆவியினால் நிரப்புங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்கள் உள்ளத்தில் வாங்க. நிரப்பப்பட்ட அப்பா பாத்திரமாக எங்களை நீங்கள் மாற்ற வேண்டும். உம்முடைய கிருபையினால் நிரப்பி எங்களை நீங்கள் வழி நடத்த வேண்டும். நிறைய குடும்பத்திலே இரவு நேரம் வந்துட்டு தவிர சோர்ந்து போகிறாங்கப்பா. நாளைக்குள்ள நாளை யோசிக்கிறாங்க. எனக்கு பணம் கொடுத்தவங்க திருப்பி தரலேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. எனக்கு அவங்க திருப்பி தருவாங்களா அப்படின்னு சொல்லி தினம்தோறும் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. என்னை ஏமாத்திட்டாங்களே, என்னை ஏமாத்திட்டாங்களே, என்னை ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்லி அப்பா பாரத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்திலே கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னு சொல்லி வேதனைப்படுறாங்கப்பா. ஒவ்வொரு வீட்டுக்குலையும் ஒவ்வொன்றும் யோசிக்கிறாங்க. சில குடும்பத்துல என் கணவர் மதுபான அடிமையில வெளியில வருவாரா, என் மகன் வேற மதுபான அடிமையில இப்படி சிக்கிக்கிட்டானு சொல்லி சில தாய்மார் ஜெபிக்கிறாங்கப்பா. இந்த இரவு நேரத்திலே என் இயேசு கிறிஸ்து ராஜா தயவாக 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 எந்தெந்த வீட்டுக்குள்ள எந்தெந்த பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனையும் மாற்றி தர வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா போட் தொழிலுக்கு போயிருக்காங்க, கடலுக்குள்ள இருக்கிறாங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துக்குள்ளே அப்பா கப்பல்ல இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க விசேஷமா பாதுகாப்பு தர வேண்டும். அவங்க எந்த காரியத்துக்காக அப்பா போட் தொழில் போயிருக்காங்களோ நிரம்பி வழியத்தக்கதாக என் இயேசு கிறிஸ்து ராஜா அவங்களுடைய வம்சத்தை வரைய நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். நிறைய குடும்பத்திலே தரித்திரம், கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், கடன் நிமித்தமாக பல காரியங்களை யோசிக்கிறாங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா உதவி செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே என் இயேசு கிறிஸ்து ராஜா நீ ஆசீர்வதிக்க வேண்டும். நிறைய குடும்பத்துக்குள்ளே அப்பா பலவிதமான இரவு நேரத்திலே காரியங்களை யோசித்து பயந்து போய் இருக்கிறாங்க. மரண பயத்தை கொண்ட பொல்லாத கிரியலாம் இயேசு கிறிஸ்து ரத்னால இயேசு கிறிஸ்து நாமத்தை அழிக்கப்பட்ட ராஜா. சில வீட்டுக்குள்ளே விபச்சார காரியங்கள், சில வீட்டுக்குள்ளே மதுபான கிரியைகள், சில வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே பிரிவினை, சில குடும்பத்துக்குள்ளே மாந்திரிய கட்டுகள், பிள்ளி சூன்யம், ஏவல் எந்தெந்த குடும்பத்தில் இரவு நேரத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கோ அந்த குடும்பம் என் இயேசு கிறிஸ்து ராஜா இந்த இரவு நேரத்திலே அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்ய எல்லா சகல சத்துரும் சகல கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்னால இயேசு கிறிஸ்து நாமத்தை அழிக்கப்பட்ட ராஜா. பிசாசுனுடைய கிரியை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனை வெளிப்பட்டீங்களே, உங்க நாம மகிமைப்படட்டும். தேவகுமாரனுடைய நாம மகிமைப்படட்டும். உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை எந்தெந்த இடத்தையும் ஜெபிக்கிறாங்களோ சகல காரியத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றி தர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக நிறைய வீட்டுக்குள்ளே பல பிரச்சனை, அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே பல பாரங்கள், சொல்ல முடியாத பிரச்சனைகள், கண்ணீரோடும் கவலையோடும் நிந்தையோடும் அவமானத்தோடும் நான் ஏன் வாழணும், எனக்கு அடுத்தாப்புல நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி இப்படியே யோசிச்சு ஜெபிக்கிறாங்கப்பா. என் இயேசு கிறிஸ்து ராஜா அந்த வீட்டில் உள்ள சகல காரியத்தை மாற்றித்தாங்க. ஒரு குடும்பத்தில் இந்த இரவு நேரத்திலே நான் துக்கத்தோடு இருக்கிறேன், என் துக்கம் மாறுமா என்று ஜெபிக்கிற சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் உன்னுடைய உபத்திரம் மாறி போகும். நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை, நீ கலங்க வேண்டிய தேவையில்லை. கர்த்தருடைய கரம் உன் மேலே வைக்கிறார். உன் குடும்பத்துல சகல காரியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். விசேஷமா அந்த நாளிலும் தம்முடைய கிருபையினால் உன்னை நிரப்புகிறார். விசேஷமா உன் குடும்பத்துல உபத்திரங்கள் மாறி போகும். நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. நன்றி ராஜா. அப்பா, யாரெல்லாம் உள்ளத்துக்குள்ளே பாரத்தோடு பிரச்சனையோடு ஜெபிக்கிறாங்களோ இயேசு கிறிஸ்து ரத்னால இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த குடும்பத்தில் சகல காரியம் மாறட்டும். விசேஷமாக யாரெல்லாம் கற்பதினிக்காக ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு கிறிஸ்து ராஜா அந்த வீட்டிலே அப்பா டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு நீர் கட்டி இருக்கு, என் சரீரத்தில் இவ்வளவு பலவீனம் இருக்கு, எனக்கு கற்பதினி என் தேவன் ஆசீர்வதிப்பாரான்னு சொல்லி பல சூழ்நிலையில் ஜெபிக்கிறாங்க. அப்பா, அந்த வீட்டில் சகல காரியத்தை மாற்றி என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பா, யாரு மாசமா இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவனுக்குள் அர்ப்பணிக்கிறோம். என் இயேசு கிறிஸ்து ராஜா சம்பூர்ணமாக பழுகி பெருக என் இயேசு கிறிஸ்து ராஜா தாயும் பலியுமாக ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் டெலிவரிக்கு ஆயத்தமா இருக்காங்களோ பரம வைத்தியர் நீங்க இறங்கி வாங்க, நார்மல் டெலிவரி ஆக்கி தாங்க ராஜா. வாசல் எல்லாம் திறந்து விடுங்க. இரவு நேரத்துக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் திருமண காரியத்துக்காக ஆயத்தமா இருக்காங்களோ, கடன் இல்லாமல் ரட்சிக்கப்பட்ட மருமகன், ரட்சிக்கப்பட்ட மனவாட்டி என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா நீங்க தான் கொண்டு வரணும். சில குடும்பத்துக்குள்ளே தாய்மார்கள் வயசான பாட்டிமார்களும் ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய ஜெபத்துக்கு என் இயேசு கிறிஸ்து ராஜா, அவங்களுடைய கண்ணீருக்கு என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க நியாயம் செய்யுங்க. நீங்க எங்களுக்கு வாசலை திறந்து விடுங்க.
எல்லா தடைகளெல்லாம் நீக்கி திறந்து கொடுங்க. சில குடும்பத்துக்குள்ளே எனக்கு திருமணம் நிச்சயமாயிட்டு, ஆனா என் குடும்பத்துக்குள்ளே அதற்கேற்ற வாசல் இல்லை அப்படின்னு சொல்லி பண தேவை, நகைக்காக ஜெபிக்கிறாங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா சகல வாசலையும் திறந்து விடுங்க. அந்த வீட்டோட தேவைகள் சந்திக்கப்படட்டும். சில குடும்பத்துல திருமணம் முடிந்து குடும்பத்துல பல சூழ்நிலை நிமித்தமாக பிரிவினை, கண்ணீர், கஷ்டங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், மாந்திரியத்தினால சில குடும்பம் பிரிந்து போயிருக்கிறது. சில குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லை. சில குடும்பத்துக்குள்ளே பாவ காரியம், விபச்சார காரியம், சில குடும்பத்துக்குள்ளே பெருமை நிமித்தமாக பிரிந்து போயிருக்காங்க. எந்தெந்த சூழ்நிலை எந்தெந்த குடும்பத்துல பிரிந்து போயிருக்காங்களோ அவங்களோட எல்லா பாவத்தையெல்லாம் தயவு செய்து மன்னிங்கப்பா. அந்த குடும்பத்துல அக்கிரமத்தை பாவத்தை எல்லாம் மன்னித்து பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடியும் ஒருமனப்பட்டு இணைந்து வாழ வேண்டும். என் இயேசு ராஜா கிருபை செய்யுங்க. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே இரவு நேரம் வந்துட்டு நான் சில தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு நான் பாவத்தில் அடிமையா இருக்கிறேன், அந்த பாவத்திலிருந்து என்னால் வெளியில வர முடியும்னு சொல்லி சில குடும்பத்துல இந்த மறைவான பாவம் யாருக்கும் தெரியாது என்று நீங்க நினைக்கிறீங்க. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உள்ளத்தை பார்க்கிறார். உங்க உள்ளத்துல இருக்க பாரத்தையும் அவர் பார்க்கிறார், உங்களுடைய பாவ காரியத்தையும் அவர் பார்க்கிறார். நீங்க மனம் திரும்பும் போது அவர் ரட்சிக்க, அவர் விடுதலை செய்ய அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். இந்த நாளிலும் உங்களை நீங்க தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது உங்களுடைய பாவத்தை மன்னித்து, உங்களுடைய அக்கிரமத்தை மன்னித்து உங்களை புது சிருஷ்டியா மாற்ற விரும்புகிறார். கர்த்தருடைய கரத்துக்குள்ளே உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் இந்த நாளில் விடுதலை செய்ய அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அப்பா, உங்களுடைய பாதவில் அந்த குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு சோதரம் ராஜா. நாளைக்குள்ள காரியங்கள் இப்பவுமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் இயேசு ராஜா தயவு செய்து எல்லா காரியத்தையும் எங்களுக்கு வாசலை தந்து விடுங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். நாளைக்கு எந்தெந்த சூழ்நிலைக்கா இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ எல்லா காரியத்தையும் எங்களுக்கு வாசலை தந்து விடுங்க. உங்க ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நைட் டியூட்டி யாரெல்லாம் அப்பா நர்ஸ்மாரு, யாரெல்லாம் போலீஸ்ல வேலை பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் பிரைவேட்ல வேலை பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் செக்யூரிட்டி, யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்குறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நைட் ஷிஃப்ட்ல அப்பா என் தேவனுடைய பாதுகாப்பு, அப்பா உங்களுடைய பிள்ளையோட ராஜா. விசேஷமா அந்த கிளைமேட்ல உள்ள சரீரத்தில் உள்ள எல்லா பலவீனத்தெல்லாம் மாற்றி கொடுங்க. இரவு நேரத்தில் எந்த குடும்பத்துல ஆஸ்பத்திரியில இருந்து பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துல சகல காரியத்தையும் என் இயேசு ராஜா நீங்க மாற்றி தர வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே கேன்சர் நிமித்தமாக, சில குடும்பத்துல கிட்னி ஃபெயிலியர், சில குடும்பத்துல பிக்ஸ், சில குடும்பத்துல ஸ்ட்ரோக் நிமித்தமாக, சில குடும்பத்துல ஆஸ்மா நிமித்தமாக, சில குடும்பத்துல ஹார்ட் பிரச்சனை, சில குடும்பத்துல தலையில பிரச்சனை சொல்லி சில குடும்பத்துக்குள்ளே அப்பா பலவிதமான பிரச்சனை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சிறு பிள்ளைகளுக்கு கூட சில நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு. சில குடும்பத்துல வைரஸ் நிமித்தமாக, சில குடும்பத்துல காய்ச்சல், சில குடும்பத்துல சளி பலவீனம் நிமித்தமாக பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரெல்லாம் இந்த இரவு நேரத்திலே அப்பா ஜெபிக்கிறாங்களோ, இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க உடம்புல சரீரத்தில் உள்ள எல்லா பலவீனம் எல்லாம் என் இயேசு ராஜா பரிபூர்ணமா சுகமாக்கி தர வேண்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அவங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. அவங்களுடைய அக்கிரமம் அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அப்பா உம்முடைய கரம் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உம்முடைய தழும்புகளால் சுகமானிகள் என்று வேதவசனம் பேட்டி அப்பா இப்பொழுதே அப்பா உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தாங்க. அப்பா விசேஷமா அந்த நாளிலே பரிபூர்ணமான ஆரோக்கியம் உண்டாட்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுல எல்லா தீய காரியங்கள் எல்லாம் இயேசு நாமத்துல விலகட்டும் ராஜா. எங்க வீடு முழுதும் முன்னும் பின்னுமா தேவ தூதர் உலாவி கொண்டுட்டும். எங்க வீடு முழுதும் விசேஷமா இயேசு ரத்தம் தெளிவுபட்டு ராஜா. தேவனோட அக்னினால எங்க வீடை மூடுங்க. எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் இறங்குவாங்க. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா சமாதானம், எங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்துட்டீங்கன்னா ஆசீர்வாதம், எங்களுடைய உள்ளத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நிம்மதி. அப்பா யாரெல்லாம் இரவு நேரத்துல இன்பமா நித்திரைக்காக ஜெபிக்கிறாங்களோ இன்பமா நித்திரைத்தாங்க. அதிகால வேலை உங்க பாதவழியை கண்வழிக்கு கிருபை செய்யுங்க. மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்துவங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துல ஸ்தோத்திரம் ராஜா. நிறையரோட உள்ளத்துக்குள்ள நிறைய பாரங்கள் இருக்கு. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ள உங்களுடைய கரம் நீட்டுங்க ராஜா. விசேஷமாக பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் சகல காரியத்தை நீங்க பொறுப்படுத்துவங்க. எங்களுடைய குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அப்பா விசாவுக்காக ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு ராஜா வாசலை தந்து விடுங்க. யாரெல்லாம் வீடு கட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களோ சகல காரியத்திலும் வாசலை தந்து விடுங்க. கடன் இல்லா வாழ்க்கை எங்களுக்கு தாங்க நீங்க பொறுப்படுத்துவங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டு விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளை 3 மணிக்கு ஜெபித்து வருகிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். விசேஷமாக தொடர்ந்து ஜெபிங்க, தனி ஜெபம் பண்ணுங்க, தேவனோட பாதவில காத்துருங்க. விசேஷமா செல்போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நிம்மதியா படுத்துங்க. அதிகாலை வேளை எந்திரிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.